வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போறது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இலவச தையல் இயந்திரம் பெற தேவையான தகுதிகள் பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை பெண்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, வயது சான்றிதழ். வயது சான்றிதழ்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா வந்துட்டு 10th மார்க் ஷீட்டை கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட கல்வி சான்றிதழ், அதுக்கப்புறம் தையல் பயிற்சி சான்றிதழ். அதாவது நீங்கள் 3 மாதம் வந்துட்டு கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 3 மாதத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 72,000க்குள்ளே இருக்கணும். 72,000க்குள்ளே மேலே போச்சுன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இது எங்கே விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் நியரஸ்ட்டாக இருக்கிற சேவை மையத்தை அணுகி நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ நடத்துவாங்க. இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, உங்களோட டைலரிங் மிஷினை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இலவச தையல் இயந்திரம் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இலவச தையல் இயந்திரம் கிடைக்காது. நீங்கள் உங்களோட டைலரிங் மிஷினை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. இந்த இலவச தையல் இயந்திரம் பெற உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கும் இல்லைன்னா உங்களோட பிடிஓ ஆஃபீஸ், அதாவது வட்டார அலுவலகத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்களோட டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அங்கே அவங்க உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.